Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalam ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. புகழ் அனைத்தும் அல்லாஹ் தாலா ஒருவனுக்கே உரித்தாவல். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் மனைகள் மீதும் குடும்பத்தார் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவூட்டமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புனிதமிக்க மாதமான துல்காதா மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் எல்லாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய காலத்துல ஒரு வருடம் என்பது 12 மாதங்களாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். ஒரு வருடம் என்பதை 12 மாதங்களாக, வானம் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்று முதலே 12 மாதங்களாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல இது அழுத்தமா சொல்லுகிறான் என்று சொன்னா, அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தனக்கு சாதகமாக மாதங்களை அதிகப்படியாகவும் தங்களுக்கு சாதகமாக சில பேர்கள் குறைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, குர்ஆனின் வழியாக 12 மாதங்கள் தான், வானங்கள் பூமி எப்போ படைக்கப்பட்டதோ அன்று முதல் 12 மாதங்கள் தான் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு குர்ஆனின் வழியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை சிறப்புமிக்க மாதங்களாக உங்களுக்கு நான் ஆக்கியிருக்கிறேன். குர்ஆன்ல நாம பார்த்தோம்னா அந்த 4 மாதம் எதுங்கிறது வெளிப்படையா இருக்காது. அப்ப வெளிப்படையான அர்த்தங்கள் இல்லாத போது அதற்கு யாரு விளக்கம் கொடுப்பாங்கன்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூடலான வசனங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருவார்கள். அதற்குண்டான காரணங்களை சொல்லுவார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது அந்த 4 மாதங்கள் எந்த மாதம் என்று சொன்னால், முதல் 3 மாதங்கள் தொடர்படியாக வரும், ஒரு மாதம் மட்டும் தனியாக இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. முதல் 3 மாதம் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லும் போது, அதிலே முதலாவது வரக்கூடிய மாதம் துல்காதாவுடைய மாதம், இரண்டாவது துல் ஹஜ், மூன்றாவது முஹர்ரம் இஸ்லாமிய புத்தாண்டு. இந்த 3 மாதங்களும் தொடர்படியாக இருக்கும். 4வதாக ஒரு மாதம் உண்டு. அது என்ன மாதம் என்று சொன்னால் ரஜபுடைய மாதம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புமிக்க மாதமாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இந்த மாதங்கள்ல என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களும் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அந்த மாதத்துல நாம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. மற்ற மாதங்கள்ல நாம பாவம் செய்யறோம், நம்மளை தெரிஞ்சும் பாவம் செய்யறோம், தெரியாமையும் பாவம் செய்யறோம். நிறைய பாவங்கள்ல நம்மளை அறியாம ஈடுபடுறோம். சில பாவங்கள் நமக்கு தெரிஞ்சே நடக்குது. அதுல எந்த மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதங்கள் வரும் பொழுது அந்த மாதங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். எப்படி ரமலானுடைய காலத்துல நாம எப்படி கவனமா இருக்கிறோம், அதே போல இந்த மாதங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஏனென்று சொன்னால், இந்த மாதங்கள்ல நீங்க பாவம் செய்யும் பொழுது அது 2 மடங்காக உங்களுக்கு எழுதப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் என்பது எல்லா மாதங்களையும் நம்ம தவிர்த்து இருக்கணும். அது பாவம் செஞ்சா அதுக்குண்டான பாவங்கள் எழுதப்படும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த மாதங்கள்ல செய்யும் பொழுது என்ன ஆகும் சொன்னா, ஒன்று பாவத்திற்குண்டான பாவங்கள் எழுதப்படும், அந்த குற்றத்துக்குண்டான குற்றத்தை எழுதப்படும். இரண்டாவதாக புனிதமிக்க மாதங்களை அவமதித்ததுக்காக வேண்டி, புனிதமிக்க மாதங்களை ரொம்ப கவனக்குறைவாக இருந்ததுக்காக வேண்டி, அதனுடைய கண்ணியத்தை குறைத்ததுக்காக வேண்டி அதற்குண்டான பாவமும் எழுதப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இந்த புனிதமிக்க மாதங்கள்ல நாம செய்யக்கூடிய அமல்கள் 2 மடங்காக, ஏன் அதிகப்படியான மடங்காக உங்களுக்கு நன்மைகளும் வந்து சேரும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மாதங்கள்ல நாம நன்மைகளை எப்படி செய்யணும்னு சொன்னா, ரமலானுடைய காலத்தில் எப்படி பேணுதலாக, எப்படி ஃபர்லான வழக்கங்கள் எப்படி பேணுதலா நடந்தமோ அதே போல இந்த 4 மாதங்கள்லையும் நம்ம பேணுதலா நடக்கணும். இந்த 4 மாதங்கள்லையும் ஃபர்லான வணக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகப்படியாக சுன்னத்தான வணக்கங்களை பேணுதலாக நம்ம செய்யணும். ஏன்னா சுன்னத்தான வணக்கம் என்பது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். சஹாபா பெருமக்களும் இறை நேசர்களும் இறைவனோட நெருக்கத்தை எப்படி அடைஞ்சாங்க சொன்னா,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை பேணியதுனால தான் அதை அடைஞ்சாங்க. ஃபர்லான வணக்கம் என்பது எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாரும் கடைபிடிக்கணும், எல்லாத்துக்கும் அது கடமை. ஆனா சுன்னத்தான வணக்கங்களை நாம பேணும் பொழுது அது இறைவனுடைய நெருக்கத்தையும் இறைவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த மாதங்கள்ல நாம என்ன செய்யணும்? அதிகப்படியாக சுன்னத்துகளை பேண வேண்டும். இரண்டாவதாக, இந்த துல்காதா மாதம் என்பது இன்னொரு பேர் கூட இருக்கு. காதா என்று சொன்னால், அந்த காதாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இருத்தல் என்ற அர்த்தம். அதுக்கு இருத்தல் என்ற அர்த்தம். என்ன காரணம் சொன்னா, எந்த அளவுக்கு நாம பேணுதலா இருக்கணுமோ அதே போல ஜிஹாத் இருக்குல்ல, போர் செய்யறது, போருங்கிறது ஜிஹாதுங்கிறது அல்லாஹ்வினால கடமையாக்கப்பட்டது. ஜிஹாதுல வஃபாத்தானா ஷஹீதுட அந்தஸ்து. போர்ல போய் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனோட பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான், நேரடியாக சொர்க்கத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஜிஹாதை கூட இந்த மாதங்கள்ல செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் தடுத்திருக்கான். அப்ப போர் செய்யக்கூடாது என்று சொன்னால், அப்ப நம்மளுடைய காலத்துல போர் கடமை கிடையாது, ஜிஹாது கடமை கிடையாது. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல சண்டை போடுறது, தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துறது, வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறது, இந்த பாவங்கள்ல ஈடுபடுறது, இது போன்ற காரியங்களை விட்டு நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதங்கள்ல நாம அதிகமா குழப்பங்களையும் சண்டைகளையும் போடக்கூடாது என்பது மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனாலதான் அந்த சஹாபா பெருமக்கள் வீட்டிலே இருப்பாங்க, போருக்கு போக மாட்டாங்க. அப்ப அந்த இருத்தல் என்று இருக்கிற வீட்டிலே இருக்காங்கல்ல, அதனாலதான் காதா என்பது இருத்தல் என்ற அர்த்தத்தை புரிந்ததாக இருக்கு. வீட்டிலே இருப்பாங்களாம், எந்த ஒரு அநியாயங்களும் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் மோசடி செய்ய மாட்டாங்க. மற்ற மாதங்களை போல இந்த மாதத்துல அப்படி நடக்கக்கூடாது, நடக்க மாட்டாங்க என்பதனாலதான் காதா என்ற அர்த்தத்துக்கு இருத்தல் என்ற அர்த்தத்தை புரிந்ததாக இருக்கிறது என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவதாக, துல்காதாவுடைய மாதத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு தெரியுமா? உம்ராவுடைய மாதம். என்ன மாதம்? உம்ராவுடைய மாதம். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல உம்ரா அதிகமா செஞ்ச மாதம் எதுன்னு சொன்னா துல்காவுடைய மாதத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செஞ்சிருக்காங்க. ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 7ல உடன்படிக்கை நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்து மக்காவுக்கு போறாங்க, உடன்படிக்கை நடந்தது. அந்த முதல் உம்ரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ல போனாங்கல்ல, அந்த உடன்படிக்கை நடந்துச்சுல, அந்த முதல் உம்ரா எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா அதுவும் துல்காதாவுடைய மாதம் தான். அதற்கு அடுத்தபடியாக ஹிஜ்ரி 8ல, ஹிஜ்ரி அதுக்கு அடுத்த உம்ரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப செஞ்சாங்கன்னா அதுவும் துல்காதாவுடைய மாதம். மூன்றாவதாக ஹுனைன் போர்க்களம். ஹுனைன் போர்க்களத்தை முடிச்சுட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செய்தார்கள். அதுவும் எந்த மாதம் என்று நாம பார்க்கும்போது அதுவும் துல்காதாவுடைய மாதம். கடைசியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வாழ்நாள செஞ்ச முதல் ஹஜ்ஜு மாதிரி தான் கடைசி ஹஜ்ஜு மாதிரி தான். அந்த ஹஜ்ஜ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடங்குவதற்கு முன்னால் எந்த மாதத்துல தொடங்கினாங்கன்னு சொன்னா உம்ராவுடைய மாதமான துல்காதாவுடைய மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. ஏனென்று சொன்னா ஹஜ்ஜுடைய காலம் தொடங்குறது எப்பன்னு சொன்னா ஷவ்வாலுடைய மாதத்துல இருந்து. ஷவ்வால், துல்காதா, துல் ஹஜ்ஜி. ஷவ்வாலுடைய மாதத்துல தான் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி உம்ரா செய்ய முடியும். ஷவ்வாலையும் செய்யலாம், துல்காதாலும் செய்யலாம். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த மாதத்திலுமே ஃபர்லான கடமையான ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ரா செய்வது என்பது மற்ற மாதங்கள் செஞ்ச கூடாது. அப்ப இந்த மாதங்கள் என்பது, இந்த துல்காதாவுடைய மாதம் என்பது உம்ராவுடைய மாதம் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய, பெருமானாரை உயிருக்கும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்கள் என்று சொல்லுவாங்கல்ல, அவங்க செய்யக்கூடிய உம்ரா எப்ப செய்வாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதத்துல செஞ்சாங்களோ அந்த துல்காதா மாதத்துல செய்வாங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப ரமலானுடைய காலத்துல உம்ரா செஞ்ச சிறப்புன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்களே. ஒரு பெண்மணி கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜு செய்யலான்னு இருந்தேன், எனக்கு உடல்நல சரியில்லாம ஆயிட்டு, ஹஜ்ஜுடைய நாட்கள் கடந்து விட்டன, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ரமலானுடைய காலத்துல உம்ரா செய், அது உன ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்று தரும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ரமலானுடைய காலத்துல செஞ்சா நன்மைங்கிறது அதிகப்படியா நன்மை, மாற்று கருத்து கிடையாது.
ஆனா துல்காதாவுடைய மாதத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்ராவுடைய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக ஒரு அழுத்தமான காரணம் இருக்கும் என்பதை ஆஷிகீன்களும் இறை நேசர்களும் மார்க்க அறிஞர்களும் ஆணித்தரமாக சொல்லி காட்டுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்காதா மாதத்துல ஏன் குறிப்பிட்டு அல்லாஹ் உம்ரா செய்ய வச்சான்? அதுல ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால அந்த மாதத்துல நாம உம்ராவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல இதே துல்காதாவோட மாதத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி தூர்சினா மலைக்கு போனாங்க. வரலாறு இருக்கு. போவதற்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டான். நீங்க 30 நாள் நோன்பு வச்சுட்டு வரணும். நோன்பு வச்சுட்டு என்ன சந்திக்க வாங்க அப்படின்னா. அவங்க எந்த மாதம் நோன்பு வைத்தாங்கன்னு சொன்னா துல்காதாவுடைய மாதம் தான். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. துல்காதாவுடைய மாதத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். 30 நாள் நோன்பு வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மிஸ்வாக்கு செஞ்சாங்களாம். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். மிஸ்வாக்கு செஞ்சுட்டு அல்லாஹ் பார்க்க போறோம், சுத்தமா போவோமே அப்படின்னு மிஸ்வாக்கெல்லாம் செஞ்சுட்டு போறாங்க. அல்லாஹ் கேட்டானா, கஸ்தூரி வாடை ஒண்ணு வருமே, அந்த வாடையை காணமே, எங்க போச்சு அப்படின்னா. யாரை பார்த்து? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. கஸ்தூரி வாடை ஒண்ணு வருமே உங்கள்கிட்ட இருந்து, அந்த வாடையை காணமே, வேற வாடை வருது அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் மிஸ்வாக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படியா? ஒரு 10 நாள் நோன்பு வச்சுக்குவா அப்படின்ட்டானா. ஏன்னா நம்மளுடைய நான் எதுக்காக வேண்டி சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு ரமலானுடைய காலத்துல சில பேர் இருக்காங்க, சில நபர்கள் ஒரு வளமையை கடைபிடிச்சிரு. என்ன தெரியுமா? தூங்குவாங்க, மதியான நேரத்துல பல் தேய்க்கிறது, மிஸ்வாக்க வச்சு தேய்க்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரஷ்ஷை வச்சு பல் தேய்க்கிறது. இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் மதியான நேரம், அசர் நேரம் பல் தேய்க்கிறது. என்ன காரணம்? வாடை ஒரு அருவருப்பான வாடை வருவதாக நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபியை பார்த்து, கஸ்தூரி வாடை எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. இப்ப என்ன செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? திருப்பி 10 நாள் துல்ஹஜ்ஜோட மாதத்துல நோன்பு வச்சாங்க. அதனாலதான் இன்றைய காலத்திலேயும் இப்பவும் சில நபர்கள் நம்ம துல்ஹஜ்ஜோட மாதத்துல அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறோம். அது அல்லாம சில பேர்கள் பேணுதலுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்கல்ல, அதனால துல்ஹஜ்ஜினோட 1லயே நோன்பு வைப்பாங்க. பிறை 1ல இருந்து 9 வரைக்கும் நோன்பு வைக்கக்கூடிய நடைமுறை இன்று வரைக்கும் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், புனிதமிக்க மாதங்களை கண்ணியப்படுத்துவாரு. அதை கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மாதங்களை கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான். நம்ம ஷேக் அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நீ யார பார்க்கிறியோ அந்த பார்வைதான் உன்னை மற்றவர்களை பார்க்க வைக்கும். நீ அவனை கேவலமா பார்த்தானா உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கேவலமாக்குவான். நீ கண்ணியமா பார்த்தா உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கண்ணியமாக்குவான். அதே போல மாதங்களை நாம கண்ணியமாக நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமானதாக ஆக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை இன்று நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். துல்காதாவோட மாதத்திலும் முதல் பிறையில நாம இருக்கோம். இந்த மாதத்திலிருந்து இனிமேல் வரக்கூடிய 3 மாதங்களும் நாம் ரொம்ப பேணுதலா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்க்கையை சிறப்புமிக்க வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த புனிதமிக்க மாதங்களை கொண்டு நம்மளுடைய எல்லா விதமான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.